அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் பக்கோடா. ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணது, 2 பல் பூண்டு நீளமாக கட் பண்ணது, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்புத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த வெங்காயத்தில் இந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கையளவு பஜ்ஜி மாவு, பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாவு ஒரு கையளவு நான் சேர்த்துட்டு நல்லா அந்த ஆனியனில் வந்து நல்லா கோட் ஆகணும் இந்த மாவும் கூட. ரொம்ப போட்டுட்டோம் அப்படின்னா போண்டா மாதிரி ஆயிரும் இல்லையா, நம்ம அந்த மாதிரி போடாமல் சும்மா ஒரு கையளவு தான் மாவு போட்டிருக்கிறேன். சூடான ஆயில் அரைக்கரண்டி எடுத்து ஆனியன் மிக்சரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இல்லையா, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஆனியன் மிக்சரை உதிரியாக ஆயிலில் போட போகிறேன். நல்லா உதிரியாக போடும்போது நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அப்படி போட்டோம்னா போண்டா மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி போடாமல் உதிரியாக போட்டு ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான், 2 சைடும் திருப்பி போட்டு. அவ்வளோதாங்க. ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஆனியன் பக்கோடா உங்களுக்காக செய்து காமிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே. இந்த ஆனியன் பக்கோடா நோம்பு கஞ்சியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அல்லது டீ காஃபியோடு வச்சாலும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.